Welcome to EMR Physics. I am Raju. NCERT 12th Physics Chapter 3 Current Electricity உள்ள numerical problems ஒன் பை ஒன்னாக சால்வ் பண்ணிக்கிட்டு வரோம். அந்த வரிசையில் இந்த வீடியோவில் புக் பேக் ப்ராப்ளம் நம்பர் 3.8 எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு இப்போ பார்க்கலாம். ப்ராப்ளம் என்னென்னா a storage battery of EMF 8.0 volt and internal resistance 0.5 ohm is being charged by a 120 volt DC supply using a series resistor of 15.5 ohm. What is the terminal voltage of the battery during charging? What is the purpose of having a series resistor in the charging circuit? So this is a given problem. இந்த ப்ராப்ளத்தில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு ஸ்டோரேஜ் பேட்டரியோடைய EMF 8 volt, அதோடைய இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் 0.5 ohm. இந்த ஸ்டோரேஜ் பேட்டரியை ஒரு DC சப்ளை யூஸ் பண்ணி சார்ஜிங் பண்ணுறோம். அந்த DC சப்ளையோடைய வோல்டேஜ் 120 volt. இந்த ஸ்டோரேஜ் பேட்டரியோட ஒரு சீரீஸில் ரெசிஸ்டரை கனெக்ட் பண்ணியிருக்கோம். அந்த ரெசிஸ்டருடைய ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ 15.5 ohm. என்ன கேட்டிருக்காங்கன்னா இந்த பேட்டரியோடைய டெர்மினல் வோல்டேஜ் எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அடுத்து இந்த சார்ஜிங் சர்க்கியூட்டில் ஒரு சீரீஸ் ரெசிஸ்டரை எதுக்காக கனெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு இப்போ பார்க்கலாம். முதல்ல நமக்கு என்னென்ன டேட்டா கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத எடுத்து எழுதிக்கலாம். given EMF of the battery is given. EMF epsilon is equal to 8 volt. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, internal resistance of the battery is given, R is equal to 0.5 ohm. DC supply voltage கொடுத்துருக்காங்க. DC supply voltage is equal to 120 volt. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, சீரீஸ் ரெசிஸ்டருடைய ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ கொடுத்துருக்காங்க. தட் இஸ் கேபிட்டல் R which is equal to 15.5 ohm. ஸோ முதல்ல சர்க்கியூட் டயக்ராத்தை பார்க்கலாம். லெட் திஸ் இஸ் த ஸ்டோரேஜ் பேட்டரி. இந்த ஸ்டோரேஜ் பேட்டரியோட ஒரு ரெசிஸ்டரை சீரீஸில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்டோரேஜ் பேட்டரியை ஒரு DC சப்ளையை யூஸ் பண்ணி சார்ஜிங் பண்ணுறோம். So this is a circuit diagram. இது DC supply. This is DC supply. This is a storage battery. And this one is a series resistor. இந்த DC சப்ளைலேருந்து ஃப்ளோ ஆகிற கரண்ட்டை I அப்படின்னு எடுத்துக்குவோம். I is a current passing through the circuit. ஸோ இந்த மாதிரி ஒரு சார்ஜிங் சர்க்கியூட்டில் ஒரு DC சப்ளையும் ஒரு ஸ்டோரேஜ் பேட்டரியும் கனெக்ட் ஆகிருக்கும்போது எஃபெக்டிவ் வோல்டேஜை எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னா எஃபெக்டிவ் வோல்டேஜ் இஸ் ஈக்குவல் டு DC சப்ளை மைனஸ் EMF ஆஃப் ஸ்டோரேஜ் பேட்டரி. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு வாட் இஸ் த DC சப்ளை? DC சப்ளை இஸ் 120. What is the EMF of the battery? EMF of the battery is 8 volt. So this is equal to 120 minus 8 is 112. So this is the effective voltage. Effective voltage V1 அப்படின்னு எடுத்துக்கோம். Unit of voltage is volt. Now let us calculate what is the current passing through the charging circuit. I எவ்வளவு அப்படின்னு calculate பண்ணலாம். So current passing through the circuit can be determined using the Ohm's law. I is equal to V by R. இங்கே Vங்கிறது effective voltage, Rங்கிறது total resistance in the circuit. The total resistance in the circuit is resistance of the resistor and the internal resistance of the battery. இது ரெண்டுமே சீரீஸில் கனெக்ட் ஆகிருக்கு. Resistance of the resistor is R and the internal resistance is small r. இந்த R வேறு, இந்த R வேறு. திஸ் இஸ் அ ஃபார்முலா. ஸோ நம்ம கேஸில் Vங்கிறது V எஃபெக்டிவ் விச் இஸ் V1. Rங்கிறது டோட்டல் ரெசிஸ்டன்ஸ். டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் இஸ் R ப்ளஸ் R. R இஸ் த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த சீரீஸ் ரெசிஸ்டர். ஸ்மால் Rங்கிறது இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த ஸ்டோரேஜ் பேட்டரி. இதோடைய வேல்யூ தெரியும், இந்த ரெண்டோடைய வேல்யூ நமக்கு தெரியும். அதை சப்ஸ்டியூட் பண்ணோம்னா we will get the value of I. Therefore, I is equal to 112 divided by
capital R is 15.5 and small r is 0.5 and this is equal to 7. So I is equal to 7, unit of current is ampere. இந்த ப்ராப்ளத்தில் நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, டெர்மினல் வோல்டேஜ் கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதை எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு நம்ம இப்போ பார்க்கலாம். We have to calculate the terminal voltage. இந்த டயக்ராத்தில் இந்த பாயிண்ட்டை ஏன்னு எடுத்துக்குவோம், இந்த பாயிண்ட்டை பின்னு எடுத்துக்குவோம். This point is taken as C and this is taken as D. We know that the potential difference between AB is equal to the potential difference between CD. That is, potential difference between AB is equal to potential difference between CD. Potential difference between AB எவ்வளவு? DC supply voltage, that is V. Potential difference between CD எவ்வளவு? That is the potential difference across the resistor plus the terminal voltage of the battery. So, potential difference between AB is DC supply voltage. Potential difference between CD is potential difference across the resistor R. அதை எப்படி கால்குலேட் பண்ணுறது? கரண்ட் இன்ட்டு ரெசிஸ்டன்ஸ் ப்ளஸ் அடுத்து என்னது? டெர்மினல் வோல்டேஜ் ஆஃப் த பேட்ரி. ஸோ வி சஃபிக்ஸ் டி அப்படின்னு போட்டுக்கிறோம். வி சஃபிக்ஸ் டி இஸ் த டெர்மினல் வோல்டேஜ் ஆஃப் த பேட்ரி. இங்கே இஎம்எஃப்ங்கிறது வேறு, டெர்மினல் வோல்டேஜ் ஆஃப் த பேட்ரிங்கிறது வேறு. அதை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். தேர்ஃபோர் வி டெர்மினல் ஆர் டெர்மினல் வோல்டேஜ் இஸ் ஈக்குவல் டு வி மைனஸ் ஐஆர். Again, V is DC supply voltage. This is equal to 120 minus. What is I? I is 7 ampere. What is R? R is 15.5 ohm. So, if we calculate, we will get V suffix T is equal to 11.5 அப்படின் வரும். Unit of voltage is volt. So this is the terminal voltage. So this is the answer for the first question. அடுத்து என்ன கேட்டிருக்காங்க, சார்ஜிங் சர்க்யூட்டில் சீரிஸ் ரெசிஸ்டரை எதுக்காக கனெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சர், சீரிஸ் ரெசிஸ்டர் இஸ் கனெக்டட் டு ரெடியூஸ் த current in the circuit to save the storage battery. This is the answer for the given problem. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நெக்ஸ்ட் புக் பேக் ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.